வாங்க, உளவுத்துறையும் எடுப்பாங்களே, வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எத்தனையோ இடத்துல அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் போயிருக்கேன். அதுக்காக நான் யாரையும் குறைச்சி மதிப்பில்லை. என் மண்ணை சார்ந்த நாம் பிறந்த இந்த மாவட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதை நான் பெரும் மகிழ்ச்சியோட பெரும் நெகிழ்வோடு உருவாக்கிறேன். வெற்றி பெற்ற அந்த நிலையில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதாவது எங்களுடைய விகே ப்ரொடக்ஷன் சார்பாக அதாவது நிர்மல் சரவணராஜ் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் அவர்களும் தயாரிப்பாளர்களாக அவர்கள் பின்னாடி வந்து சேர்ந்தாலும் கூட இந்த படத்தை முடிக்க விகே ப்ரொடக்ஷனுங்கிற அந்த லோகோவை தொடங்கி இங்கே நெய்வேலியில் குறிஞ்சிப்பாடியில் எங்களுடைய சகோதரர் குரலமுதன் ஐயா, உமாதேவன் ஐயா, கிரியாடெக் பாஸ்கர், பரமேஸ்வரி குமரேசன் இவங்களுடைய தயாரிப்பில் இந்த படைப்பை நாங்கள் இங்கே தான் தொடங்கணும். இந்த மண்ணில் இன்றைக்கி 13 கோடி ரூபா ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் சமுத்திரக்கனி, சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், மன்சூர் அலிகான், பாகுபலி வில்லன் பிரபாகர், இளவரசு, இப்படி எண்ணற்ற தலைவாசல் விஜய், நெல்கள் ரவி, கராத்தே ராஜா, இப்படி என்னுடைய மகன் தமிழ் கௌதமன், இப்படி எண்ணற்ற நடிப்பு கலைஞர்கள் இந்த படைப்பில் பங்கு பெற்றிருந்தாலும் கூட இந்த படைப்பினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக உன்னதமான இந்திய அளவில் பேசப்படுகிற 2 முறை தேசிய விருது வாங்கின ஜி பிரகாஷ் அவர்கள் இசை, புஷ்பா 2க்கு இசையமைச்ச சாம்சிஎஸ் பின்னணி இசை, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 7 முறை தேசிய விருது வாங்கி 7000 பாடல்களை எழுதினவர், மலையூர் மம்பட்டியானுக்கு பிறகு கரிமேட்டு கருவாயனுக்கு பிறகு நான் என்னுடைய உயிரை கரைத்து எழுதுகிற பாடல்களாக படையாண்ட மாவீரா பாடல்களை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நீங்கள் அந்த பாடலை கேட்டு கணங்கி உங்களுடைய உடல் சிலிர்த்ததே அதுக்கு சான்றாக இருக்கும். ராஜா முகமது படத்தொகுப்பு தேசிய விருது வாங்கினவர், கோபி ஜெகதீஸ்வரன் படத்தொகுப்பு, ஸ்டன் சில்வா இந்தியா முழுக்க எல்லா இந்தி படங்கள் வரைக்கும் போய் செய்கிற ஸ்டன் சில்வா, தினேஷ் மாஸ்டர் ஒரு பெரிய நடன கலைஞர், நிகில், இப்படி அத்தனை பேருமே ஒரு பெரும்பெரும் கலைஞர்களாக என் மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரன், ஒரு சமரசமற்ற போராளி, தன் வாழ்நாள் முழுக்க தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஒத்த ரூபா கூட பொருள் சேர்க்காத இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான ஒரு தமிழன் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு தான் படையாண்ட மாவீரா. ஆக இந்த படைப்பு செப்டம்பர் 19ஆம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்படுகிறது. அதற்கு முன்பு நான் பிறந்த மண்ணில் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் அழைத்து இந்த படைப்பை இங்கே போட்டு காட்டி நீங்கள் கொண்டாடினதும் வாழ்த்தினதுங்கிறது இந்த வெற்றிக்கு ஒரு முன் சான்று. அந்த மகிழ்வோடு உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். ஆனால் இப்போ சொன்னீங்க, இப்போ ஜெய்பீம் படம் வந்து டைரக்டர் வந்து அந்த வித்தியாசமாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜெய்பீமுக்காக இது வந்துச்சா? இப்போ சமூகம் சார்ந்த படங்கள் திருப்பி வர அது மீண்டும் பிரச்சனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை தானே உருவாக்கும். அதுக்காக அதை நீங்கள் எப்படி? அதாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா எதுல இருந்து விஷம் எடுக்கிறாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுல இருந்து விஷம் எடுக்கிறாங்க சொல்லுங்க? பாம்புல தான் எடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படைப்பை எடுத்து இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற தமிழர் குடிகளுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தும் போது அதை தணிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதை தகர்க்கிறதுக்கும் நான் என் மண்ணின் வரலாறு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அதுவும் குறிப்பாக அந்தோணிசாமிங்கிற ஒரு பிரசாதி தமிழர் குடியில பிறந்த ஒரு காட்டுமிராண்டி காவல்துறை அதிகாரிய சம்பந்தமே இல்லாத காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை வச்சது, பேரை வச்சது மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை வச்சு அவமானப்படுத்தினதுங்கிறது அயோக்கியத்தனமானதா இல்லையா? அப்ப அந்த அப்படி அதை வந்து எடுத்ததோட மட்டும் இல்லை, வேணும்னா அந்த தாதா ரவுடியை நான் படைப்பு செஞ்சேன், மாவீரன் வீரப்பனார் படைப்பு எடுத்த கௌதமனை வேணா நீங்க வந்து அந்த படைப்பை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சவால் விடும்போது, நேர்மையற்ற முறையில் ஒருத்தன் படைப்பு செய்யும்போது நேர்மையாக வாழ்ந்த ஒருத்தனுடைய படைப்பு எடுத்துதான் பதிலடியும் சொல்லி என் மண்ணில் வாழ்கிற தமிழர் குடிகளை உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா எவனோ வந்து களைப்பான், சிதைப்பான்,
மாறாக எட்டி அவர்கள் நெஞ்சில உதைச்சிட்டு இந்த மண்ணுக்குரியவர்கள் இருக கைப்பற்றி இந்த மண்ணையும் காப்பாற்றுங்க, மொழியும் காப்பாற்றுங்க, இனத்தையும் காப்பாற்றுங்க, இந்த மண்ணின் உரிமைக்காக மீட்டெடுங்கன்னு சொல்றதுக்கு எவர்கள் யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களை வைத்து அந்த சமூகத்தை வைத்து தான் நான் பதிலுக்கு படைப்பு செஞ்சு ஒரு தெளிவை புரிதலை என் இனத்தின் எதிரிக்கு மட்டுமில்லை என் இனத்திற்குரியவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால் அந்த அடிப்படையில் நான் படைப்பு செய்வது என்பது என்னுடைய உரிமை, கடமை. இப்போ 2 தமிழ் பெரும் குடிகளை பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய விஷயமா இது இருக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத படைப்பு பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்குறேன். படைப்பை பார்த்துட்டு இதே கடலூருக்கு வருவேன், இல்லை என்னுடைய அலைபேசியில் கூட என்கிட்ட உரையாடி அந்த குரல் பதிவை கூட இந்த உலகம் முழுக்க நீங்கள் பரப்பி என்னை இழிவு செய்யலாம். மாறாக அறம் சுமந்த ஒருவனாக இந்த மண்ணிற்காக நின்றிருந்தேன். அனிதா வீட்டில் போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு. அனிதா யாரோ ஒரு பெண்ணுன்னு நினைக்கல, எங்கள் வீட்டு பெண்ணாக பார்த்தேன். தூத்துக்குடியில காந்தாரி அம்மன்கிற பறையர்குடி குலதெய்வ சாமியை வைக்க போன போது 4 பேர் பறையர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டத்தால அதை எதிர்த்து நின்று தீரத்தோட சினத்தோட கேள்வி கேட்க அந்த உரிமையை நிலைநாட்ட இந்த மண்ணில் யாரும் போல. நான் போகும்போது அதிகாலை 6:30 மணிக்கு கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மண்ணில். ஆக என் தேவர் கல்லூரி மீட்பாக இருந்தாலும் சரி, நீங்க மாணவர் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று என் இனத்திற்காக போராடினேன். அப்ப நான் பிறந்த ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது, கரைப்படுத்தப்படும் போது எல்லாரும் கேள்வி கேட்கணும் சூடு சொரணையோட. எவனுமே கேள்வி கேட்கலங்கும் போது நான் பிறந்த சமூகங்கிறதுனால நான் கேள்வி கேட்டா என்னை கரைப்படுத்துவானோ காயப்படுத்துவானோன்னா அதுக்கு ஓடி ஒதுங்கிறது ஆளுமை இல்லை, ஆண்மைத்தனம் இல்லை. அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் நிற்பவன், நான் பிறந்த சமூகத்துக்கு நிற்பதுதான் அறம்னு இந்த படைப்படுத்து. அதிலும் கூட ஒரு பெரும் புரிதல், ஒரு தெளிவை, வாழ்க்கையை அழகாக்க, உன்னதமாக்க, ஒற்றுமையை உறுதிப்படுத்த இந்த படைப்பு. நீங்க படையாண்ட மாவீரா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்போ வாழைப்படம் ரிலீஸ் தலைவருக்கு போட்டு காமிச்சிருக்கீங்க, தலைவர்லாம் என்ன சொன்னாங்க? அதாவது எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விட்டேன். இந்த 15க்கு பிறகு நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பிறகு நான் அழைப்பு விடுத்த தலைவர்கள்லாம் அவர்கள் வந்து பார்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். யாருங்கிறத விட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சகோதரர் சீமான் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் நான் விரும்பி அழைப்பதாக இருக்கிற சகோதரர் திருமாவளவன் அவர்களையும் அழைப்பதாக இருக்கிறேன். அதனால எல்லா தலைவர்களும் இந்த படைப்பை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அது பார்க்கும்போது அவர் வெளிப்படுத்துகிற விதங்கிறது அது அவர்களுடைய உரிமை. அதுக்கு முன்பாகவே நான் ஒரு சாதி வெறியன், கார்வெட்டி குரு அவர்கள் சாதி வெறியர், அதனால இந்த மண்ணில் மறுபடியும் சாதி வெறியை தூண்டுறதுக்கு தான் இவன் படைப்பு செய்யறான் அப்படின்னு குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் சாட்டட்டும், அதுவும் அவர்களுடைய உரிமை. குற்றம் சாட்டின நிலையிலேயே நீங்க போய் அந்த படத்தை பாருங்க. இன்னும் கிழித்து நாராக தொங்கவிட நீங்க அந்த படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனம் செய்யுங்க. மாறாக நீங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுது இந்த அதாவது சாதி வெறி பிடித்த அந்த அழுக்கு மூட்டைகளை சுமந்த மனிதர்கள், அவன் எந்த சாதியா, எந்த மதமா, எந்த இனத்தாக அவன் கண் வழியாக கரைந்து வைந்தால் அதுதான் என்னுடைய இலக்கினுடைய வெற்றி. ஐயா, இப்போ ஏற்கனவே திரௌபதி, இப்போ வாழை, இது போல படம் வரும்போது சமூக வலைதளம் இப்போ பெரிய மீடியா, சினிமான்ற ஒரு பெரிய மீடியம், அதில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மோதிக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல். அவங்களுக்கு நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன கருத்து சொல்றீங்க? சோசியல் மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளத்தில் காரணம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு நேர்மையற்ற வன்மத்தை வளர்த்து அல்லது முகம் தெரியாத ஐடிகளை வச்சு இந்த மண்ணில் ஒரு பெரிய பதட்டத்தையும் பெரிய கசப்பையும் தகிப்பையும் ஏற்படுத்துகிற கூட்டம் இருக்குல்ல, அது மனநோயாளிகளுடைய கூட்டம். நீங்க எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவன் அந்த படைப்பை பார்த்துட்டு கருத்து சொன்னாதான் அவன் பிறப்புக்கே அது அர்த்தம். அதை தவிர்த்து நான் முகநூல்ல அடிச்சுட்டேன், குடிச்சிட்டோ கஞ்சா அடிச்சிட்டோ அல்லது ஒரு சாதிய வன்மத்தோட வெறி பிடிச்சோ ஒரு அரிப்பை சொரிஞ்சுகிறது போல ஒருவன் பதிவிடுறதுங்கிறது, அதாவது நேர்மையற்று பதிவிடுங்க, ஆய்வு செய்யாமல் பதிவிடுங்கிறது, ஒரு படைப்பை பார்க்காமலே பதிவிடுங்கிறது, அது தன்னையே இழிவுபடுத்து.
அதனால அந்த வேலையை எவனும் செய்யக்கூடாது. எவன் செய்தாலும் அவன் தன்னுடைய பிறப்பையே சந்தேகப்படுகிற பிறப்பாக அது அப்படிதான். அதை அவன் உணர்ந்தா மட்டும்தான் திருத்த முடியும். ஏன் இந்த கடுமையான வார்த்தையை சொல்றேன்னா, நான் உங்களை ஆராயாமலே நீங்க குற்றவாளின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு கோபம் வரும்ல, அந்த கோபம் தான் என்னுடைய கோபம். என் படைப்பை பார்க்காமலே நான் இதுக்கு முன்னாடி தவறா நின்று இருந்தா, நடந்திருந்தா, ஒரு செயலை செஞ்சிருந்தா என் மேல நீங்க கரப்பூசணும். எதுவுமே இல்லாத நேர்மையற்ற பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தையை பயன்படுத்துறவனுக்கு என்ன பேர்? அதனால அந்த வேலையை செய்யக்கூடாது. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க அப்படின்றீங்க. இப்போ தமிழ்நாட்டில் மிக பெரும் வந்து ஒரு பேசிட்டு இருக்கிறதா விஜயோட அரசியல். நேற்று பெரும் கூட்டம். நீங்க திரைத்துறையில இருக்கிறீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா எந்த அளவுக்கு சொல்லி பார்த்தீங்க? என்ன கேள்விலாம் கேட்கலாம்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்க கேள்வி இந்த அவ்வளவு முக்கியத்துவம் இந்த கேள்வி நீங்க தான் கேட்க சொல்றீங்க. என்ன கொஸ்டின் கேளுங்க, நீங்க கேளுங்க, நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணா சரி. இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல அது என்னுடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன். அதாவது சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் உருவெடுத்து வந்தது, தன்னுடைய திரை வாழ்க்கையே தள்ளி வச்சுட்டு இனி நான் எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு இந்த மக்களுக்காக நான் உறுதியாக நிற்பேன்னு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தமிழ் திரையிலிருந்து எண்ணற்ற கலைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா அது கேள்வி. வெற்றி பெறாமலும் இங்கே போனதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டுமே போதும், தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே ஆட்சி கட்டில்ல தன்னை அமர வைத்து விடும்னு யார் நம்பினாலும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். அதனால குரல் கொடுப்பது என்பது, பேசுவது என்பது காலகாலமாக தமிழினத்தில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கு ஏராளம் தோன்றினார்கள், இப்பவும் தோன்றி இருக்கிறார்கள், இனியும் தோன்றுவார்கள். ஆனால் இந்த மண்ணின் உரிமைக்காக எவன் ஒருவன் ரத்தம் சிந்த ஒரு தலைவன் தயாராக இருக்கிறான், தன் உயிரை கொடுத்து கூட தன்னுடைய மண்ணின் மாண்பை, தன்னுடைய மண்ணின் நிரந்தர உரிமையை, தலை நிமிர்வை ஏற்படுத்த எந்த தலைவன், அரசியல்ல இருந்து வரலாம், மருத்துவத்துறையில இருந்து வரலாம், வழக்கறிஞராக இருந்து வரலாம், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்து கூட வரலாம், எவன் தன் மண்ணின் தலை நிமிர்வை உறுதிப்படுத்த என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்று இந்த மண்ணின் உரிமையை மீட்டு அவன் அரசியல் தலைவனாக நிற்கிறானோ அவன் வரலாற்றில் போற்றப்படுவான். அப்படி ஒரு நிலையை சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்தால், அதுக்காக தன் உயிரை கொடுக்கணுங்கிறது இல்லை, கொடுக்க தயாரா இருந்தாலே போதும் அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியும். மாறாக இந்த புகழ் மட்டுமே, தன்னை பார்க்க வருகிற கூட்டம் மட்டுமே ஓட்டளித்து அரசியல் நிரந்தரமாக ஒரு உச்ச நிலையை அடைந்து விடலாம் அவர் நினைக்க மாட்டார்னு நான் நம்புறேன். அதனால அவருக்கு என்னுடைய வாழ்க்கை. நிச்சயமாக என்னுடைய படையாண்ட மாவீராவில் என்னுடைய தந்தையின் உயிர் தோழர் தமிழரசன் அவர்களுடைய பிம்பம் வருது. நான் உயிராக நேசிக்கிற என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிம்பமும் வருது. காரணத்தோடு வந்தபோது அவர் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு தலைவன் படம் மட்டும்தான் 35 ஆண்டுகளாக மாற்றப்பட்டிருந்தது. காடுவெட்டி குரு அவர்களுடைய காடுவெட்டி கிராமத்தில் அவர் ஓட்டு வீட்டு, அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற படம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம். நான் சொல்வதற்கு முன்பாகவே அந்த அதாவது சென்சார் அதிகாரிகள் கிட்ட அங்க அரியலூர்ல இருந்து ஒருத்தர் போனவர், அந்த சென்சார் உறுப்பினராக இருந்தவர், நான் பார்த்தேன் அந்த வீட்டில் மாட்டியிருந்தது, இது உண்மை வரலாறுன்னு அவர் சொல்லி எடுக்கிறாரு, அதனால அதுல இருக்கிற தப்பு இல்லைன்னு எனக்கு முன்பே வாதாடி அது உறுதி செய்யப்பட்டது. அதனால இந்த மண்ணின் மாண்பை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இது ஒரு தனிச்சாதியினுடைய வரலாறா தொடங்கலாம். ஆனா முடியும் போது ஒட்டுமொத்த தமிழ் சாதியினுடைய தலை நிமிர்ந்த வரலாறாக இந்த படைப்பு முடியும். அதை இந்த உலகம் தரிசனமாக பார்க்கும். நன்றி.